விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் பெரிய லெவலில் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்த்து பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்லாமல் இருக்குது. இந்த வாரம் நம்ம ஒரு கடன் அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய காலம் நிறையா உண்டு. ஆக நல்லா பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த வாரம் நீங்கள் மூவ் ஆகுங்க. யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்காதீங்க. நீங்களும் கூடிய வரைக்கும் கடனை வாங்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. உங்களுடைய முயற்சிகளில் ஏதோ ஒரு விதத்தில் தடை அல்லது பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உண்டு. நீங்கள்லாம் யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க பெருசாக நமக்கு உதவி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. யாரையுமே முழுமையாக நம்பி இருப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இல்லை. நல்லா எல்லா விதத்திலையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டிய வாரமாக உங்களுக்கு இருக்குது. தேவை இருந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள், இல்லைனா அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்பு, அதுவும் நல்ல விலைக்கு போகிறதுக்கான சூழ்நிலை இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக தொழில் இல்லாமல் தொழில் உங்களுக்கு விட்டு விட்டு நடக்கும். நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது, சேல்ஸ் இல்லை, ப்ராஃபிட் இல்லை. இதே தான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும். இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பொறுமையாகவும் நிதானமாகவும் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வாரம் உடம்புல உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த வாரம் நீங்கள் தேவையில்லாமல் யார்ட்டையும் தகராறு பண்ணாதீங்க, தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க, மற்றவங்க சொன்னால் பொறுமையை கேட்டுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுடைய சர்வீஸில் கோஆப்ரேட் பண்ணுறதோ, உங்கள் கூட வேலை பார்த்தவங்களுக்கு உதவி பண்ணுறதோ நிறைய தடை இருக்குது. அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் வேலையில் பொறுமை நிதானம், இதிலிருந்து நம்ம விடுபடுவதற்கு இந்த வாரம் முருகனையும் குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள்.